என்னங்க சொல்றீங்க? கம்யூனிசம் ஒரு ஃபெயில்டு ஐடியாலஜியா? போச்சு போங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி என்னோட கொலிக்கு ஒருத்தவர், எனக்கு சீனியர், என்கிட்ட வந்து கம்யூனிசம் ஒரு ஃபெயில்டு ஐடியாலஜி அப்படின்னு சொன்னாரு. அப்ப எனக்கு அதுக்கு பதில் சொல்றதுக்கு டைமும் இல்லை, அதை டிபேட் குள்ள கொண்டு போறதுக்கு எனர்ஜியும் இல்லை. இன்னைக்கு வந்த உடனே சீட்ல டப்புன்னு தட்டிட்டு வந்து கோவத்தோட உட்காந்தாரு. என்னென்ன என்னாச்சுன்னு கேட்டேன். 3 மாசம் ஆச்சு, எங்க பேட்சுக்கு அப்ரைசல் போட வேண்டியது இருக்குது, இன்ன வரைக்கும் போடவே இல்லை. பழைய சம்பளம் தான் வந்துட்டு இருக்கு, அதையும் கரெக்டான டைம்ல போட மாட்டாங்க, கண்ட நேரத்துல போடுறாங்க, ரொம்ப லேட்டா போடுறாங்க. போய் கேட்டா மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை, ஹெச்ஆர்ஸும் ரொம்ப தெனாவட்டா பேசுறானுங்க. என் ஃப்ரெண்டு குமார் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா பேப்பர் போட்டுருவேன் சார், ஏன் அப்ரைசல் கொடுக்க மாட்டேறீங்க, சம்பளம் ஏன் கரெக்டான நேரத்தில் வர மாட்டேங்குதுன்னு கேட்டப்ப, உன்ன மாதிரி 100 ஆள் எங்களுக்கு இருக்காங்க, வேணா வெளில போய்க்கோ அப்படின்னு பேசுறாங்க. எம்ப்ளாயிஸ்னா இவங்களுக்கு என்ன இறக்கரமா பேசா, ஏன் இவ்வளோ டாமினேட்டிங்கா பிஹேவ் பண்றாங்க? தனித்தனியா போய் கேட்கறதுனால தானே இப்படி தெனாவட்டா பேசுறானுங்க. ஒன்னா போய் கேட்டா பதில் சொல்லி தானே ஆகணும், அப்ரைசல் போட்டு தானே. அப்படி நிறுத்திட்டு என்ன 2 செகண்ட் பார்த்தாரு. கம்யூனிசம் இஸ் a failed ideology. சோவியத் யூனியன் இல்லனா கம்யூனிசமே இல்லன்னு அர்த்தம்ல. அப்படியே அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. மிஸ்டர் ரோமியோ, இப்ப தாஜ்மஹால் இடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க எல்லாம் லவ் பண்றது நிறுத்திடுவீங்களா? ஓகே, வெரி கிளவர், வெரி கிளவர். பட் மிஸ்டர் ரெட், லவ் இஸ் a feeling. கம்யூனிசம் அதான் ஒரு ஃபீலிங். கால் மார்க்ஸ் அதை பத்தி எழுதுறதுக்கு முன்னாடியே பல பேருக்கு அந்த ஃபீலிங் வந்தாச்சு. ஆனா கால் மார்க்ஸ் அதை பத்தி எழுதினாரு, தத்துவம் மாத்தினாரு.